ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். முன் நாட்களில் பஞ்சம் உண்டா? பஞ்சத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எங்கள் சின்ன வயதில் பஞ்சம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நேரம்தான் ஆகாரம், ஒரே ஒரு வேளைத்தான் ஆகாரம். அதுவும் பொடியரி கஞ்சி கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆமென். கடுப்பாக இருக்கும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் கறி ஜாஸ்தி ஊற்றினா மாத்திரம்தான் கொஞ்சம் சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. அது சூடோட தான் சாப்பிட முடியுமே தவிர சூடு போனால் சாப்பிட முடியாது. அப்படி ஒரு பஞ்சம் நம்முடைய சின்ன வயதில் நடந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலில் முன் நாட்கள் ஒரு பஞ்சம் இருந்தது. சொந்த பிள்ளையை சமைத்து சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. சொந்த பிள்ளை சமைத்து சாப்பிடத்தக்கதாக இஸ்ரவேலில் பஞ்சம் இருந்தது. இன்றைக்குள்ள நிலவரம் பார்த்தீங்கன்னு சொன்ன நல்ல பூமி எல்லாம் வீடுகளாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. நல்ல பூமிகள்லாம் விளைச்சல் உள்ள இடமெல்லாம் ஹோட்டலாய் மாறிவிட்டது. நல்ல இடங்கள்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. மனுஷன் சிட்டியை சார்ந்து இருக்கிறதுனால எல்லாருமே நல்ல நிலங்களை நிரப்பி 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 வீடு வைத்து கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாம் நமக்கு ஒரு ஆபத்தாய் முடிய போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வீடு வைப்பதற்கும் கட்டுவதற்கும் எல்லாத்துக்கும் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல தான் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நமக்கு சூழ்நிலை மாறினால நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாத இருக்கனால நாம் பல இடங்களில் வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தமிழ்நாட்டில் ஒரு மலை இருக்குன்னு சொன்னால் கன்னியாகுமரி மாத்திரம் தான் மலை உள்ள ராஜ்யம். ஹல்லேலூயா. ஒரு மலை எல்லா அனுபவம் உள்ள ராஜ்யம். அதுக்கு மேலே போனீங்கன்னு சொன்னால் கிருஷி பண்ண முடியாத காரியம். போதுமான தண்ணி சப்போர்ட் இல்லை, மண் சப்போர்ட் இல்லை. இப்படி இருக்கிறதுனால எப்போ அந்த பருவமாற்றம் வரும்னு தெரியாது. அந்த பருவமாற்றம் பூமியில் வரும்போது நம்முடைய நாட்டிலும் ஒரு பஞ்சம் இருக்கிறது. அதை நீங்கள் கவனித்து இந்த நாளில் ஆண்டவரே அதுக்கு நான் அடிமையாகாதபடி, இந்த பஞ்சத்துக்குள்ளே நானும் என் குடும்பமும் அகப்படாதபடி நீ வரும்போது எங்களை அந்த முத்திரை வைத்த இடத்துல ஆண்டவர் நீர் சேர்க்க வேண்டும். நீர் எனக்கு முத்திரை தந்திருக்கிறேன், ரட்சிப்பு கண்டு தந்திருக்கிறேன், நீர் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலவங்க கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் நடந்து திரிகிற வேளையில் எங்களுக்கு மரணம் இருக்க வேண்டும், நாங்கள் படுக்கையில் போகக்கூடாது, புண்ணில் அகப்படக்கூடாது, எங்களை தூக்கி ஆரம் சுமக்கக்கூடாது, நாங்கள் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேகர் சொல்வதுண்டு. ஹல்லேலூயா. பாஸ்டர், நடந்து திரியும் போதே எனக்கு மரணம் இருக்கணும், நடந்து திரியும் போதே எனக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கணும், நான் யாருக்குமே பாரம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அநேகர் சொல்வதுண்டு. அதே போல தேவ சபைக்கு நான் சொல்லுகிறேன், இனி உள்ள நாட்கள் கர்த்தர் மாத்திரம் உன்னை தாங்காவிட்டால் உனக்கு ஒரு பாரமான நாட்கள் வருகிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3ஆம் முத்திரை கர்த்தர் உடைத்திருந்தால் இந்த பஞ்சம் நிச்சயமா தேசத்தில் சம்பவிக்கும். அதிலிருந்து உன்னை தப்புவித்து கனப்படுத்தி நடத்த உனக்காக பாடுபடுகிற ஒரு தேவன் உண்டு. அந்த முகம் மனுஷ முகம், மனுஷ முகம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, சிங்க முகம் பார்த்து சொல்லுகிறது, காளை முகம் பார்த்து சொல்லுகிறது, வந்து பார், புறப்பட்டு போறவனை பார், பஞ்சத்தை உண்டாக்க வேண்டும் என்று கருப்பு குதிரை புறப்பட்டு போவதை பார், ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகுது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி பஞ்சம் வருமா பாஸ்டர்? அப்படி நடக்குமா பாஸ்டர்? அப்படி சம்பவிக்குமா பாஸ்டர்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ராஜ்யத்தில் சுவிசேஷம் கிடையாது, இந்தியாவில் சுவிசேஷம் கிடையாது, இந்தியாவில் சுவிசேஷம் செத்து போச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பேசிகள் எல்லாம் சினிமா ஸ்டார் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 200 கோடி 150 கோடி பணங்களை மக்களை வாங்கி வஞ்சித்து கொண்டிருக்கிறது தேவனுக்கு கோபம் இல்லையோ? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அநேகவர்கள் மதுபானத்தை குடித்து வெறித்து மதுபான கும்பல்கள் யாரையோ வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பணம் அல்லவோ, தேவனுக்கு கோபம் இல்லையோ? அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை உயர்த்த வேண்டிய பணம் விக்கிரகங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறதுனால தேவனுக்கு கோபம் இல்லையோ? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இந்த கோபத்தை எல்லாம் தேவன் தீர்க்க வருகிறார். அந்த நாட்கள் கொடூரமாக இருக்கும். ஆனபடி எட்டியை போல கசக்க அந்த நாட்கள் இருந்து தப்பித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதில் அநேக பெந்தேகோஸ் மக்கள் அழியத்தான் போறாங்க, அநேகர் அழிய போறாங்க. அவர்களை விட்டு வைக்கிறது கிடையாது கர்த்தர். உண்மையாய் தேடாம, உண்மையாய் துதிக்காம, உண்மையாய் நன்றி செலுத்தாம, கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொள்ளாம நிற்கிற அநேக பெந்தேகோஸ் மக்கள் அதில் விழப் போறாங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் அவரை அறியாம விழுகிறாங்க, நீங்கள் அறிந்து சிலர் விழப் போறீங்க. அவர்கள் அவரை புரிந்து கொள்ளாம விழுகிறாங்க, நீங்கள் நன்றாய் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது என்று சொல்லி தேவ சபையே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உபவாச கூட்டத்தில் நாம பார்த்தோம் கொஞ்சம். ஆனபடி என்ன சிலுவை தந்தாலும் அன்போடு ஆண்டோடு நடந்துக்கிடுங்க. அல்லேலூயா. என்ன பிரச்சனை தந்தாலும் ஆண்டவரோடு நடந்துருங்க. என்ன வருத்தத்தை தந்தாலும் அந்த எவ்வளவு சிலுவை நீ சுமந்து ஆண்டவரோடு நீ நடப்பியோ அப்போது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ என் மனவாட்டி, என்னை சார்ந்து நடக்க மனவாட்டி, இத்தனை வேதனை கொடுத்தும், இத்தனை துன்பம் கொடுத்தும், இத்தனை பட்டினி கொடுத்தும், இத்தனை வியாதி கொடுத்தும், இத்தனை பிரச்சனை கொடுத்தும், இத்தனை விதமான உபத்திரத்தை கொடுத்தும் என் பின்னே சார்ந்து நடக்கிற அந்த வனாந்தரத்தில் என்னோடு சார்ந்து நடக்கிற மனவாட்டி என்று சொல்லி உன்னை அந்த ராஜ்யத்தில் வைப்பதற்காய் நீ மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, மைசலாம், ஆமென். நீங்கள் மிகவும் கவனமாய் போக வேண்டிய காலகட்டம். எனக்கு திருமணம் பண்ணுங்க, வேலை பண்ணுங்க, எதை பண்ணினாலும் எதை செய்தாலும் ஒரு பக்கமா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைகளை பார்த்து எச்சரித்து கொண்டிருக்கிறார். வேலை இருக்கட்டும், ஒரு பக்கமாய் பரலோகத்தை கவனிச்சுக்கோ. தொழில் இருக்கட்டும், ஒரு பக்கமாய் பரிசுத்த ஆண்டவரை நினைச்சுக்கோ. என்ன வசதி வரட்டும், ஒரு பக்கமாய் அவரை நினைத்து கொண்டு வசதியை குப்பை என்று தள்ளிவிட்டு அதை எடுக்கிறவரும் தள்ளுகிறவருமாய் ஆண்டவரை அதிகமாய் சார்ந்து நீங்க நடப்பீங்கன்னு சொன்ன அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உண்டாகும். அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வந்து அதை காண்பித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே சம்பவிக்க போவதும் முடிக்க போவதும் வெளிப்பாடு புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த வெளிப்பாடு புஸ்தகம் முடிக்க போவதில் பார்த்தீங்கன்னு சொன்னா தானியேல் வந்து தேடுகிறான். இந்த உலகத்துக்கு எப்ப முடிவு இருக்கும், இந்த உலகம் எப்படி முடிவாகும் என்று சொல்லி தேடும்போது ஆண்டவர் அவனை தேட விடாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா பேர்சியாவின் அதிபதி அவன் ஜெபத்தை தடை பண்ணினான். அதை போல நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவர் இந்த முடிவு எப்படி இருக்கும், இந்த ராஜ்யத்தின் முடிவு எப்படி இருக்கும், புதிய ராஜ்யம் எப்படி இருக்கும், அதை எனக்கு கொஞ்சம் வருஷங்களை விளக்கினா நலமா இருக்கும். அல்லேலூயா. அந்த நாட்களை விளக்கினா நலமா இருக்குன்னு சொல்லி நீ ஜெபித்து கேட்டுப்பார். அந்த பேர்சியாவின் அதே அதிபதி உனக்கு விளங்க விடாதபடி தடை பண்ணி கொண்டே இருப்பான். அல்லேலூயா, ஆமென். தானியேல் கேட்டபோது அதை விளங்க விடாதபடி தடை பண்ணும்போது ஆண்டவர் மிகாவேலை அனுப்பி அந்த தடைகளை மாற்றி தானியேலுக்கு அந்த வெளிப்பாடை கரெக்டா சொல்லி கொடுத்தார். அந்த வெளிப்பாடும் இந்த வெளிப்பாடும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனபடி சில வேளையில 70 வயதில் இருக்கின்ற தகப்பன்மார், 70 வயதில் இருக்கின்ற அம்மமார் மிகவும் கவனித்து நடக்க வேண்டும். தேவன் வருவதற்கு சில தாமதமானாலும், தேவன் வருவதற்கு சில நாட்கள் ஆனாலும் நீங்கள் மரிக்கும் போது பரிசுத்தமாய் மரிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சண்டைக்கு போக கூடாது, வழக்குக்கு போக கூடாது. தேவன் தந்த பரிசுத்த ஆவியை விட்டு விடாமல் உங்கள் மரணம் பரிசுத்த மரணமாய் இருக்க வேண்டும் என்று இப்போதே கவனமாய் ஜாக்கிரதை நீங்கள் மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் சபையை பார்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுக்கையில பிறுபிறுக்க கூடாது, படுக்கையில கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, படுக்கையில இவங்களை வைராக்கியம் தீர்க்க கூடாது. மிக கவனமாய் நீங்கள் மரண படுக்கையில போகும்போது நீங்கள் பரிசுத்தமாய் படுத்தால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யம் உங்களை அங்கீகரிக்கப்படும். மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களை அதற்கு விடாதபடி கடைசி நாட்களில் சாத்தான் கிரியை செய்வான். அந்த மரணத்துக்கு விடாதபடி சாத்தான் கிரியை செய்வான். நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நமக்கு இந்த வசனம் ஒன்றும் தேவையில்லை பாஸ்டர். அல்லேலூயா. இது ஒன்றும் நமக்கு
தேவை கிடையாது. நமக்கு தேவை வேறையாக்கம். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த 3 முத்திரையும் உடைத்ததாக பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. வேதத்திலே ஆராயும் போதும் இதை காண முடிகிறது. அப்போ இனி உள்ள நாட்கள் ஒரு 3-4 ஆண்டில் அல்லேலூயா பிரைஸ்லாம் ஒரு பெரிய ஒரு யுத்தம் உண்டாக போகுது. அல்லேலூயா. அது அந்த சமயம்தான் அந்த செய்தியை பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ இந்த 3 பார்த்தா போதும் இது யாருக்கெல்லாம் ஒரு பெரிய மரணத்தை கொண்டு வரும் என்று சில காரியங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது வெளிப்பாடு 6:5 படியாக வந்து பார் என்று சொன்னபோது ஒரு கருப்பு குதிரை புறப்பட்டு சென்றது. அது கோதுமை மாத்திரம் சேதப்படுத்தும்படி செய்தது, எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லிச்சு. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பாருங்க, உலகம் முழுவதுமே மாடல் கார் இறங்குது. உலகம் முழுவதும் மாடலாக எல்லா கம்பெனிகளும் வாகனங்கள் இறக்கி கொண்டே இருக்காங்க. அல்லேலூயா. பல கோடிகளுக்கு பல வாகனங்களை எல்லாம் உருவைத்து இறக்கி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச காலம் கழியும் போது அடுத்து பெட்ரோலுக்கு ஒரு பஞ்சம் வரப்போகுது. அல்லேலூயா. அதோட நம்ம ஓட்டுற வாகனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். தேவன் ஒன்றொன்றாய் பூமியை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார், ஒன்றொன்றாய் பூமியை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னா புலம்பல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20 பார்க்கும்போது கைவிடப்பட்ட போதகர்கள் பஞ்சத்தில் வீடுகளுக்குள்ளே மரிப்பார்கள். கைவிடப்பட்ட போதகர்கள். அல்லேலூயா. ஆமே. பிரைஸ்லாம். யார் கைவிடப்பட்ட போதகர்கள்? எதுக்காக போதகர்களை கர்த்தர் அழைத்தார்? எந்த நோக்கத்துக்காக அழைத்தார்? அல்லேலூயா. கொஞ்சம் கவனிச்சிருங்க. எதுக்காக போதகம், எதுக்காக ஊழியக்காரர்களை அழைத்திருக்கிறார்? எதுக்குன்னு சொன்னா உலகத்தோடு ஒத்து போதற்கல்ல. கடந்த நாள் ஒரு அருமையான ஊழியக்காரனை பார்க்கிறேன். சபையிலே வாகனம் உள்ளவர்களும் வாகனம் வெளியில் இருந்தாலும் சரி, நான் சாவியை ஆசீர்வதித்து தருகிறேன். உன் காருக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்குமாக எல்லா வசனம் தெரிந்தவன், எல்லாம் அறிந்தவன் தான். குலுக்கல போல சாவியை வச்சு குலுக்கி ஜபம் பண்ணி இத போ காணிக்க போ. எங்க சபை போகணும் பாருங்க. அல்லேலூயா. இது வசனத்திலே மக்களை நடத்த விடாமல், வசனத்தை புரிய விடாமல் ஏதோ ஒன்று சொல்லி நடத்துறதுனால மக்கள் அதில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அதனால பில்டிங் எழும்பி கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அது சரி, ஒளித்தாது வைக்கலாமா? அது மீடியால அது கேமரா பிடிச்சு வெளியேற்படுத்தியாச்சு. இது எங்கேயாவது இருக்கிறதாங்க? அல்லேலூயா. இது எங்கேயாவது இருக்கிறதா? இவங்களை வசனம் தெரியாதா? இயேசு வரப்போற தெரியாதா? ஆமே. ஹல்லேலூயா. தெரியல. இயேசு வரப்போறது. இயேசு சாவி குலுக்கி பணம் வாங்க சொன்னாரு. அல்லேலூயா. அந்த சாவி எல்லாம் நீ ஓட்டி பிழைப்பதற்கு நல்லா இருப்பது கர்த்தர் தந்த கிஃப்ட். அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப இவர்கள் எல்லாம் கைவிடப்படுவார்கள். இவர்கள் தேவ சித்தத்தை செய்யாம, தேவனுடைய பூரணத்தை செய்யாம, கொடுத்த மந்தைகளை கர்த்தருக்குள்ளே சேர்க்காம, கொடுத்த மந்தைகளை ஞானஸ்நானத்துக்குள்ளே நடத்தாம, பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்தாம, வரப்போற காரியங்களை சொல்லி கொடுக்காம, உலக பிரகாரமாய் சொல்லி கொடுத்து வஞ்சிக்கிறதுனால இயேசு கிறிஸ்து வரும் நாட்களில் இவர்கள் கைவிடப்படுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். கொரியா போன்ற பல நாடுகளில் அசுத்த ஆவியினால பயங்கர அற்புதமாக்கும், அசுத்த ஆவிகளினால பயங்கர அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்க ஒரு காலகட்டமாக்கும். அல்லேலூயா. அற்புதத்துக்கு கணக்கே இல்லை. பிரியமான தேவனுடைய சபைக்கு சொல்லுகிறேன், நீ தேவ வார்த்தையில் நிற்க வேண்டும். அநேக போதகர்கள் கைவிடும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரோமே தீர்க்கதரிசி இருந்த காலத்திலே அநேக போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எரோமி அவர்களுக்கு சாபத்தை கூறி அந்த ஆண்டிலே அவர்கள் சிலர் மரித்ததை உங்களுக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. ஆனபடி இந்த நாட்களில் சுவிசேஷம் எடுப்பதற்கு கஷ்டம், வசனத்தை தியானிப்பது கஷ்டம், கொடுத்தால் சபை நிற்காது என்று சொல்லி டெக்னிக்கல் வழிகளை யூஸ் பண்ணி இருக்கின்ற கள்ள போதர்கள் வீடுகளில் சாபமாய் சாவார்கள் என்று வேதம் திட்டமாய் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு மனுஷனை பார்த்து மங்களமான வார்த்தை. அல்லேலூயா. நீ எப்படி சொல்லுவாங்க, நீ ஆசீர்வாதமா இருப்ப மகளே. அல்லேலூயா. நீ போற இடம் நல்லா இருக்கும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா.
அது மங்களமான வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில ஒரு பவுண்டேஷனுமே கிடையாது. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ வியாதி தீர போறாய், இன்றைக்கு உனக்கு நன்மை நடக்க போகுது, இன்றைக்கு உன் பிரச்சனை பினிஷ். இப்படியா வேதம் சொல்லுறது. அல்லேலூயா. உன் பிரச்சனை தீர்வது இயேசு தீர்த்து தருவா. அதுக்கு ஒரு பவுண்டேஷன் உண்டு. அந்த பவுண்டேஷன் வழியா வந்தால் மாத்திரம்தான் இயேசு தீர்த்து தருவா. அந்த பவுண்டேஷன் வழியா வராம இருந்தா பிசாசு தான் தீர்க்கும். ஆனபடி சபைக்கு ஒரு பவுண்டேஷனை வைத்திருக்கா. அந்த பவுண்டேஷன் வழி வரும்போது தோல்வி, கஷ்டம், வேதனை, வருத்தங்கள் இருக்கும். ஆனால் அந்த இயேசுவின் பவுண்டேஷனை நிற்பாயனா கடைசி நேரத்தில் கர்த்தர் நடத்த வேண்டிய வழியில நடத்துவதற்கு அந்த பவுண்டேஷன் தேவை. அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் பவுண்டேஷன் தேவை. வாழ்வானாலும் கஷ்டமானாலும் அந்த பவுண்டேஷன் நிற்கும் போது தேவ ரகசியம் நமக்கு வரும், தேவ வெளிப்பாடு வரும், தேவ கிருபைகள் வரும். அது அழகாய் உன்னை நடத்தும். ஆனபடி அநேக கள்ள ஊழியக்காரர்கள் வசனத்தை சுருட்டி பேசி இப்படி செய்து கொண்டிருக்கும் போது நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் சொன்னேன், ஒரு சகோதரன் வந்து நாங்கள் ஒரு இடபாடுக்காய் போய் நிற்கும் போது ஒரு 4 கோடி ரூபாய்க்கு ஒரு மனுஷன் ஒரு சம்பத்தை அடைகிறான். ஒரு அருமையான ஊழியக்காரர் சொல்ல, பாஸ்டர், இவர் 4 கோடி ரூபாய்க்கு இந்த இடத்தை வாங்கியிருக்கிறார், பெரிய பணக்காரனாக்கும் என்று சொல்லி, டேய் முட்டாள் பாஸ்டரே, இதில் ஒரு பொடி நிலத்தை கொண்டு போக முடியுமாடா? இதில் ஒரு இடத்தை கொண்டு போக முடியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறான். இயேசு சீக்கிரமாய் வரும்போது இதில் ஒரு படி மண்ணை கொண்டு போக முடியுமா? ஏன் இந்த அற்பாசை? ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கைலஞ்சம் வாங்கும் போல ஆயிடுச்சு சபை. கைலஞ்சம் வாங்கும் போல சபை ஆயிடுச்சு. மேசைக்கு அடியில் வந்து ஒரு சின்ன பக்கெட் இருக்கும், கச்சட பாக்ஸ். அல்லேலூயா. அதே போல தான் சபை இன்றைக்கு கேடுகட்டாய் போய் விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாளில் பெங்களூரில் ஒரு பெம்பளை ஒரு சபைக்கு 10 கோடி ரூபாய் செக் எழுதி கொடுத்தாலாம். 10 கோடியா 9 கோடியா என்ன செக் எழுதி கொடுத்தாங்களா? அல்லேலூயா. அது ஏது பணம்னே தெரியாதுங்க. அல்லேலூயா. பிரியமானதனுடைய சபையே, கர்த்தர் பணத்தினால் அல்ல, ஏழைகளுக்கு கொடுக்க ஒவ்வொரு ரூபாயும் அவருக்கு விலையேறப்பட்டது. அல்லேலூயா. அவர் விலையேறப்பட்டது. உலகத்தில் கவர்மெண்டோ அரசாங்கம் எல்லாம் என்ன செய்தாலும் அது அவருக்கு தேவனுக்கு பிரியம் அல்ல. என் ஜனம், என் பிள்ளைகள். ஆமே. ஹல்லேலூயா. அதை வாங்கி நாங்களும் ஜாலி அடிக்கக்கூடாது. ஆமே. அதை வாங்கி நாங்களும் அதிகமாக புசிக்கக்கூடாது. அதை என்ன செய்யணுமோ அதை செய்தால் மாத்திரம்தான் தேவன் என்னிலும் உங்களிலும் திருப்திப்படுத்துவா. ஆனபடி இப்படியுள்ள போதகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கைவிடப்பட்ட போதகள். இரண்டாவதாக, உணவு, தானியம், குளிர்பானம் எங்கே என்று சாகும்போது தேடுவார்கள் புலம்பல். 2:12. நல்ல உணவுக்காக, நல்ல பழங்களுக்காக, நல்ல ஆகாரத்துக்காக, நல்ல மீனுக்காக, நல்ல மட்டனுக்காக பழைய நாட்களில் சாப்பிட்டது போல இனியும் சாப்பிடலாம் என்று சொல்லி தேடும் ஒரு காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேடும் காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க மார்க்க சபைகளில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாலே அவங்களுக்கு தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டனே அவங்களுக்கு தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிக்கனே அவங்களுக்கு தான். அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்டி அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒயின் அவர்களுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரீரத்தை ஒடுக்க வேண்டியவர்கள், சரீரத்தை ஒதுக்க வேண்டியவர்கள், சரீரத்தை ஒடுக்கி சரீரத்தில் மாம்ச பலன் இருக்க கூடாதபடி ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் இந்த நாளில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. புலம்பல் புஸ்தகம் சொல்லுகிறது, எரோமியா காலத்தில் அப்படி இருந்தவங்க உண்டாங்க, ராஜ கொட்டாரத்தில் உண்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பட்டினி வந்தது போல கடைசி நாட்களை கைவிடப்பட்ட அநேக மேற்பர்கள் பட்டினி ஆவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் பிள்ளைகளை அடிக்க கொடுக்காதீங்க, மீண்டும் மீண்டும் அடிக்க கொடுக்காதீங்க, மீண்டும் மீண்டும் அடிக்க கொடுக்காதீங்க. உங்க மக்களை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
உனக்கு பக்கத்தில் இருந்து ஆராதிக்க முடியவில்லையா மகளே? இனி காலங்கள் கடந்து போகும், என்ன செய்ய போறாய்? இப்போதே ஆராதித்து ஆண்டவரை சேர முடியவில்லையா? இப்போது அழுது ஆண்டவர் என்று கூப்பிட முடியவில்லையா? இப்போது கர்த்தரை தேடி அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு நிற்காம இருந்த அவர் வருகையில என்ன செய்ய போறேன்? கொரோனால எது சபை இருந்தது, என்றைக்கு சபை இருக்குமோ? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எங்கிருந்தோ ஒரு புருஷன் கிடைச்சா அடிமை இருக்கிறீங்களா மக்களே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன் நீங்க அடிக்கப்படணும்? இந்த நாளில் கர்த்தரை தேட உனக்கு சமயம் இல்லையாப்பா? ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தேட எத்தனை அடி கொடுத்தாலும் கர்த்தரை தேட முடியலையே. எத்தனை கர்த்தரை அடி கொடுத்தாலும் அதை புரிய முடியலையே. பிரைஸ் தி லார்ட். குழந்தையுள்ள காதலா, புருஷனோடு உள்ள காதலா, யாரோடு உள்ள காதலில் எப்படி போறீங்க? அல்லேலூயா. இது ஏதாவது நிலை நிற்குமான்னு கேட்குறேன். இது ஏதாவது நிலை நிற்குமான்னு கேட்குறேன். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் தானே ஒரு குழந்தை எல்லாம் இறந்து போச்சு, ஏன் இன்னும் புரியவில்லையா? இன்னும் அடிபட வேண்டுமா? யாரை குற்றம் சொல்ல பார்க்குறீங்க? வருகை குறித்தும் நடந்ததை குறித்தும் சம்பவிக்க போவதற்கு சொல்லுங்க, நாங்கள் குற்றவாளிகளா? அல்லேலூயா. உனக்கு நைஸ் டிவியில் வரும், மங்களமா இருப்ப, மங்களமா இருப்ப. இன்றைக்கு வார்த்தையோட நீ பிளஸிங் ஆயிட்ட. நடக்குமா? அல்லேலூயா, நடக்குமா? பிரியமான தேவ சபையை நான் சொல்லுகிறேன், இதோ சீக்கிரமா இயேசு வருகிறா. சரியா, இன்றைக்கு தூங்க முடியவில்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எப்படிடா இதை கொண்டு சேர்ப்போம், எப்படிடா நம்ம தப்போன்னு சொல்லி பார்க்கிற ஒரு நிலைமையில வரும்போது நீங்கள் பிள்ளையை வைத்து ஆராட்டுகிற காலம் அல்ல. இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலத்தை நீ மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆராதித்ததும் ஆராதிக்காம இருந்ததும் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்கு வராமல் இருந்தது வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அந்தந்த நாளிகை நேரத்தை முன்குறித்து உனக்கு முன்பாய் காண்பித்து கர்த்தர் நியாய தீர்ப்பு தருவதற்கு முன்னே ஆயத்தப்பட பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட வேண்டும். உங்கள் பெயர்கள் புழுதியில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆல்ரவுண்டில் வந்தாலும் நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்ல 2 காரியங்களோட பார்த்து நாம் முடிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு குழந்தைகளுக்கு பால் இருக்காது, தாகம் தீர்க்க தண்ணி இருக்காது, இல்லாதபடி இருக்கும். நாவு வறண்டு போகும், தண்ணீருக்காக பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படியும் கிடைக்காது என்று புலம்பல் புஸ்தகம் 4:4 சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் கூட ஒரு வீட்டில் சின்ன வழக்குன்னு சொன்னால் யாரும் போய் பார்க்கறது கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு சண்டைன்னு சொன்னால் யாரும் போய் பார்க்கறது கிடையாது. ஒரு வீடு பட்டினின்னு சொன்னால் கோடிக்கணக்கில் ரூபாய் இருந்தாலும் லட்சக்கணக்கில் ரூபாய் இருந்தாலும் பட்டினியா அவங்க சாகட்டும். அதுதான் இன்றைய உள்ள கடமைகள். அல்லேலூயா, அப்படித்தானே இருக்குதுங்க. அல்லேலூயா, அப்படித்தானே இருக்குது. அன்பு இல்லாம அன்பு தணிந்து போற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கான் சாத்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த முத்திரை உடைக்கப்படும் போது நமக்கு நடக்க போற சம்பவம், தண்ணி கிடைக்காது, பிள்ளைக்கு பால் கிடைக்காது, பிள்ளைக்கு ஆகாரம் ஊட்ட முடியாது, அப்படியான பிரச்சனை வரும். வெளிப்பாடு புஸ்தகம் ஒரு குப்பி பாட்டிலுக்காக கொலை செய்வீங்களாம். ஆமென். நான் பிழைப்பதற்காக சுயநலக்காரன். தண்ணி எல்லாம் எட்டிய போல கசக்கும், தண்ணி ஆகாம போகும். அப்போது யாராவது உங்கள் நண்பனோ தண்ணியை கேட்டு கொடுக்காவிட்டால் கொலை செய்வீங்களா? அல்லேலூயா. அப்படி ஒரு வறட்சியின் காலம் வரும் என்றுதான் வெளிப்படுத்துகிறான். அருமையான தேவ சபைக்கு நான் சொல்லுறேன், இந்த நாளில் நீ, அல்லேலூயா, இந்த நாளில் நீயும் பெலிஸ்தீனுடைய தேசத்தில் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆமென். ஆமோசின் ராஜ்யங்கள் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா, ஆமென். அந்த ராஜ்யங்கள் நடக்கின்ற கொடூரமான பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நான் அந்த ராஜ்யத்தில் பிறந்திருந்தால் என்னை எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதன்படி நான் நல்ல ஒரு இடத்துல நான் பிறந்திருக்கிறேன்.
யுத்தம் இல்லாமல் இருந்தாலும் யுத்தம் உள்ளதை போல கண்டு நான் பிழைப்பதற்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா சாகுறாங்க யுத்தத்தில். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை காண முடியவில்லை. பிள்ளைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியவில்லை, பால் கொடுக்க முடியவில்லை, தண்ணி கொடுக்க முடியாதபடி அந்த ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாமும் மத்தனமாக இருந்தால் ஆபத்து நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு தப்பித்து கொள்ளும்படி இந்த நாளில் முருக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பார்த்து அந்த மனுஷ முகம் பேசி கொண்டிருக்கிறதுக்காய் நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஆகார் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன மரத்தின் மூட்டில் சின்ன ஒரு செடியில் போய் மறைந்திருந்தால் பிள்ளை பிடைத்து சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி மறைந்திருந்த அற்பமான தண்ணீருக்காக. அல்லேலூயா, ஆமென். அவள் மறைந்திருந்து அழுத போது கர்த்தர் அந்த மதகை திறந்து காண்பித்தார். இதெல்லாம் இந்த நாளில் நடக்கும், சம்பவிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் அநேகர் கைவிடப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிம்சோன் அழுத போது அந்த இடத்துல ஒரு திறவை திறந்து 1000 பேரை கொன்று மடிந்து போகிறேன் என்று சொன்னபோது ஒரு திறவை திறந்த. இதை போலதான் அற்புதங்கள் அடையாளங்களும் உங்களை தப்புவிப்பதற்கும் உங்களை நோய்களை போக்கடிப்பதற்கும் துன்பத்தை போக்கடிப்பதற்கும் சில அற்புதம் அடையாளங்கள் நடந்தாலும் கடைசி நாளில் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்காது, ஒரு அதிசயங்கள் நடக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு தேவ சபை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி ஒரு காலத்தை நோக்கி தான் சபை பெய் கொண்டிருக்கிறதை தயவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. வசதி படைத்தவர்கள் உணவு சாப்பாடு கிடையாம வீதியிலும் குப்பையிலும் ஆகாரத்துக்காக ஓடுவார்கள். வசதி படைத்தவர்கள். அல்லேலூயா. இந்த நாளில் நாய் வந்து குப்பை மேடுகளில் போய் பார்க்கும். ஆமே. ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஐஸ் கட்டை எடுத்து சாப்பிடுறாரு. இந்த கொரோனா காலத்தில் பெரிய ஒரு வசதி உள்ள வெளிநாட்டு மனுஷன் ஐஸ் கட்டை தேடி சாப்பிட்றாரு. அல்லேலூயா. ஐஸ் கட்டை பஞ்சம். இப்போ நல்லா புரிஞ்சுடுங்க, அமெரிக்காலையும் பஞ்சம் இருக்காதான். அல்லேலூயா. கீவா பிச்சைக்கு நிற்கிறாங்களாம், கீவாய் வாடகை கொடுக்க முடியாமல் நிற்கிறாங்களாம். இங்கிலாண்டில் பஞ்சம் இருக்கிறது, ஐரோப்பிய பல இடங்களில் பஞ்சம் இருக்கு. உங்களுக்கு தெரியல, மக்கள் எல்லாம் அங்கே குடியேற பார்க்குறாங்க. ஆமே. அல்லேலூயா. பாகிஸ்தானில் பஞ்சம் இருக்கிறது, புரிஞ்சுடுங்க. ஸ்ரீலங்காவில் பஞ்சம் இருக்கிறது, இந்தியாவில் பல இடங்களில் பஞ்சம் இருக்கிறது. ஆமே. ஆப்கானிஸ்தான் பஞ்சத்தில் இருக்கிறது, அநேக நாடுகள் பஞ்சத்தில் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ்லாம். அதே போல நாம் ஒரு பஞ்சத்துக்கு நேர போகாதபடி நீங்கள் ஜெபித்து துதித்தால் கர்த்தராகிய ஆண்டவர் பெரிய பஞ்சம் பூமி முழுவதும் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினது போல உன்னை கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்க. அல்லேலூயா. மாத்திரமல்ல, சபை அந்த 7 ஆண்டுகள் நடக்க போகிற துக்கத்தில், 7 ஆண்டுகள் நடக்க போகிற மகா கொடூரமான சம்பவத்தில் நீங்கள் அகப்படக்கூடாது. அதற்கு முன்பே மனவாழ்ந்து எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆனபடி பஞ்சம் ஒரு கருத்த குதிரை, அது பஞ்சத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அது பஞ்சத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்காம அடிமைத்தனத்துக்கு போன பின்பு, பாபிலோனுக்கு போன பின்பு ஒரு பயங்கரமான பஞ்சம் உண்டாச்சு. அங்கத்தான் எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறான். அல்லேலூயா. சீயோன் என்று பேர் பெற்றவள் இப்படி ஆயிட்டியே என்று சொல்லி, சீயோன் என்று புகழ் பெற்றவள் இப்படி ஆயிட்டியே என்று சொல்லி புலம்புகிறான். அதே புலம்பல் கடைசி நாட்களில் நமக்கு வராதபடி எச்சரிக்கை இருக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நான் சொல்லுறது, அநேக சரியா ஜபத்தை புரியாமலும் ஜபத்தை உணர்ந்து கொள்ளாமலும், ஜபம் என்று சொன்ன என்ன, பரிசுத்தம் என்று சொன்ன என்ன, சாத்தானோடு எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று சரியா அறியாம இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையின் தோல்வியாகிறது. அதற்கு விடாதபடி நீ யுத்தம் செய்து ஜெயம் எடுக்க அந்த மனுஷ முகம் உனக்கு உதவி செய்யும், அந்த கழுகு முகம் உனக்கு உதவி செய்யும், அந்த சிங்க முகம் உனக்கு உதவி செய்யும். யோவானை அழைத்து காண்பிக்கிற அந்த முகம்
கிறிஸ்துவின் முகமே, கிறிஸ்துவின் முகமே. அவர் சாயலை காண்பித்து அதற்குள் இருக்கிறது அந்த தேவனுடைய முகம், தேவனுடைய வெளிச்சம். அந்த ஆலோசனை உன்னை தொட ஒப்புக்கொடு, அந்த ஆலோசனை தொட உன்னை ஒப்புக்கொடு. ஆனபடி இந்த காலம் உன்னுடையதல்ல, இந்த நாட்கள் உன்னுடையதல்ல. என் மகனை சபை, ஓ சபையை நீ விட்டு போகாதே. சபையில சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். எச்சரிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவான், காதுள்ளவன் கேட்க கடவான், காதில்லாதவன் கேட்க மாட்டான். காதுள்ள நீங்கள் கேட்க கேட்டு விடுதலை அடைய பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை ஒழுங்குமுறை வேணும். முடிக்க போறேன். ஆராதனை ஒழுங்குமுறை வேணும். ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு நல்ல உணர்வுகளை தந்திருக்கார். பிரைஸ். ஒழுங்குள்ள ஆராதனை கற்றுக்கொள்ள விட்டுக்கொடு. அவரை நோக்கிப்பா, உன் உள்ளத்தில் வருவார். சந்தோஷப்பட, அவ்வளோதான். இது ஆராதனை. அது சும்மா எப்பவும் வரமாட்டார், சில டைமில் டச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். ஹல்லேலூயா, பிரைஸ். இந்த ஆராதனை நீங்கள் படிங்க. மற்றவங்க குறை சொல்லக்கூடாது. சாடுறது, பிடிக்கிறது, துள்ளுறது ஒன்றும். அக்கினி அபிஷேகம் நிரம்பினா மாத்திரம் அவனை தூக்கி அடிக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆராதனை கவனம். 2-3 சகோதரியமாக பிடிச்ச 3 பேர் பிடிச்சாலும் நிற்க மாட்டாங்க. 3 பேர் பிடிச்சாலும் நிற்க மாட்டாங்க. எங்கே மறைஞ்சு விழுவாங்க, நமக்கும் அடி கிடைக்கும். அல்லேலூயா. இது பரிசுத்தவனுடைய சபையில் ஆகப்பட கர்த்தர் அதை மாற்றிட்டாரு. இந்நாளிலும் ஆவியான இறங்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கின்ற மாம்சபெல்லாம் பிசாசு, அல்லேலூயா, பிரைஸலாம், இது அவங்க நினைக்கிறது பரிசுத்த ஆவியான இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தாய் உங்களுக்குள்ள உணர்வை வச்சுட்டு தான் உள்ள இறங்குவார். நல்லா புரிஞ்சிடும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு, உங்களுக்கு ஆராதனையில் மிஸ்டேக் இருக்கிறதா வந்து ஜெபம் பண்ணி அந்த ஆவியை மாற்றி புதிய ஆராதனைக்குள்ளே வர வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படும் போது இது ஒன்றும் அங்கே செல்லப்படாது. அல்லேலூயா, ஆமென். ஆராதனை வந்த உடனே, பிரசன்ஸில் வந்த உடனே உன் என்ன சிந்தனையில் ஆண்டவரை பாதத்தை பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். அப்படியே பிடிச்சிட்டு கர்த்தர் உன் மேலே ஊற்றி கொண்டே இருப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம்.